பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த 5வது வருஷ ஜூமில் 108 திவ்யதேச வைபவங்களில் 102வது திவ்யதேசம் தேவப்பிரயாகை திருக்கண்டம் என்று சொல்லக்கூடிய கடிநகர். மிக அற்புதமான திவ்யதேசங்கள் ஒன்று. 108 திவ்யதேசங்களுமே அற்புதமானவைகள் தான். அபிமான ஸ்தலங்களும் அதைவிட மேன்மையானவை தான். இன்று ஒரு விசேஷம் என்னன்னா, ஏன்னா 2-3 வாரங்களாக நம்மளால் அந்த 108 திவ்யதேச வைபவங்களில் அனுபவிக்க முடியல. அதனால் இன்றைக்கி கடிநகர், அதற்கு அடுத்தது வரக்கூடிய திருப்பிருதி, ரெண்டையும் ஜோஷிமட் என்று சொல்லக்கூடியது என்றும் சொல்லுவார். அதை பார்க்கலாம், ரெண்டையுமே இன்றைக்கி பார்க்கலாம். அதான் விசேஷம் இன்றைக்கி. இதில் தேவப்பிரயாகை, முதல்ல பிரயாகை எப்படி சவுத்தில் நாம் எடுத்துட்டோம்னா பஞ்சகிருஷ்ண க்ஷேத்திரம்னு இருக்குது. திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், அதை 5 க்ஷேத்திரங்கள். அதே மாதிரி பிரயாகையும் 5 வகையான பிரயாகை. தேவப்பிரயாகை, விஷ்ணு பிரயாகை, ருத்ர பிரயாகை, நந்த பிரயாகை, கர்ண பிரயாகை. இதை எப்படி சுவாமி மனசில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஈஸியாக இருக்கும். தேவர்கள் அது தேவப்பிரயாகை, விஷ்ணு பிரயாகை, ருத்ர பிரயாகை 2 ஏன்னா தேவர்களுக்குள்ளே தலைவராக விளங்கக்கூடிய தேவேந்திரனுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய பிரம்மா தான் இந்த தேவப்பிரயாகை. அந்த பார்க்க போகிறோம். அடுத்தது சிவன், அதுக்கு ருத்ரப்பிரயாகை, விஷ்ணுவுக்கு கர்ணப்பிரயாகை. இது எல்லாமே அலகானந்தா நதியினுடைய சங்கமத்தில் தான் இருக்குது. அந்த 5 பிரயாகைகளுமே அலகானந்தா சங்கமத்தில் தான் இருக்குது. விஷ்ணு பிரயாகை தோலி கங்கா, அதாவது கங்கையினுடைய சங்கம், அலகானந்தா கங்கை சங்கமத்தில் இருக்கக்கூடியது 6. அடுத்தது தேவப்பிரயாகை பாகீரதி ரிவர், அலகானந்தா, இது 2ம் சங்கமிக்கும் இடத்தில் இருக்கக்கூடியது. நந்த பிரயாகை அலகானந்தா நந்தாக்கினி, இது 2மே சங்கமத்தில் இருக்கக்கூடிய இடம். ருத்ரப்பிரயாகை அலகானந்தா மந்தாக்கினி, இது 2ம் சங்கமத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கமத்தில் இருக்கக்கூடிய அந்த திவ்யதேசம். கடைசியாக கர்ணப்பிரயாகை, இது அலகானந்தா நதியும் பண்டாரி நதிகளும் எல்லாமே, ஆறுகள் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா தெரியும், அங்கே எல்லாமே தனித்தனியாக சேரக்கூடியதாக. அப்படி அலகானந்த நதியும் பண்டாரி நதியும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கிறது தான் கர்ணப்பிரயாகை. இதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக விசேஷமானதொரு க்ஷேத்திரம் திருக்கண்டம் கடிநகர், அது தேவப்பிரயாகை. ஹரித்வார்லேருந்து ரிஷிகேஷ் போகும். ஏன்னா ரொம்ப ஃபேமஸாக விளங்கக்கூடியது ஹரித்வார் ரிஷிகேஷ். அதில் அந்த வழியாக போகச்சு 93 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட இந்த திவ்யதேசம் 90லேருந்து 100 கிலோமீட்டரில் முன்ன பின்ன இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உத்தரகாண்டில் வரக்கூடியது, மிக அழகாக இருக்கக்கூடியது. அலகானந்தா பாகீரி நதி சங்கமத்தில் இருக்கக்கூடியது. பத்ரியிலேருந்து அதுவும் கிட்டத்தட்ட 95 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திவ்யதேசம் இந்த திருக்கண்டம். பெருமாள் நீலமேக பெருமாள், புருஷோத்தமன், சவுத்தில் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். புருஷோத்தமன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். தாயார் புண்டரீகவல்லி தாயார். தீர்த்தம் மங்கள தீர்த்தம், ஆதிகங்கை. விமானம் மங்கள விமானம். பிரத்யக்ஷம் பரத்வாஜ முனிவருக்கும் பிரம்மனுக்கும் தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும். பெரியாழ்வாரால் 11 பாசுரங்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்டதொரு திவ்யதேசம். இது 108 திவ்யதேசங்களிலேயே இமயமலையில் அமைந்துள்ள திவ்யதேசம். இதுவும் இமயமலையில் இருக்குது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய திருப்பிருதி என்று சொல்லக்கூடிய திவ்யதேசமும் இமயமலையில் இருக்குது. இதை விட்டுட்டோம்னா இந்த 2 திவ்யதேசங்களை பார்த்தோம்னா அடுத்து இருக்கிறது 5 திவ்யதேசங்கள் தான். மிக அழகான திவ்யதேசங்களில் கிருஷ்ணனை பற்றி, கிருஷ்ணன் இருந்த, வாழ்ந்த, வளர்ந்த, விளையாடிய திவ்யதேசங்கள் 3. வடமதுரை, அதன் அருகிலேயே இருக்கக்கூடிய திரு ஆயர்பாடி, அதற்கு அடுத்தது திரு துவாரகை. இந்த 3ம் துவாரகா, துவரை என்று அழைக்கக்கூடியது. இது 3மே கண்ணனை சம்பந்தப்படுத்தியிருக்கக்கூடியது. அதற்கு அடுத்ததாக கடைசியாக 2 மகாவிஷ்ணுவனுடைய திருப்பார் கடல் வந்து ஸ்ரீவைகுண்டம். இந்த திவ்யதேசம் ஒரு தனி சிறப்பு. ஏன்னா இந்த பிரபந்தத்தில் தொண்டரடிப்படியாழ்வார் மிகுதியாக விளங்கக்கூடிய பாசுரங்கள் நிறைய இருக்குது. கங்கையினுடைய கரை மேலே இருக்கக்கூடிய விடேசங்கள்
பல பாடிருக்கா. அதனால் கங்கையினுடைய மனம் கமழக்கூடியதாக பெரியாழ்வார் இங்கே உட்காந்துட்டு பாடிருக்கார். இந்த திவ்யதேசத்தினுடைய அழகை ரசித்து பாடிருக்கார். இந்த கங்கை பாரத போர் முடிஞ்சுடுறது. பாரத போர் முடிஞ்சு கௌரவர்கள்லாம் சம்ஹாரம் செய்யப்படுற பாண்டவர்களால். அந்த பாண்டவர் என்ன பண்ணுறா, இவாளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுறது. இந்த தேவப்பிரயாகை எதற்காக ரொம்ப வித்தியாசமானது, விசேஷமானது அப்படின்னா, இங்கே பிரம்மா யாகம் செய்ததாக, பிரம்மனுடைய யாகம் செய்ததாக ஒரு இடம். இதுதான் பிரயாகை. எதற்காக யாகம் செய்தான்? பிரம்மன் யாகம் செய்தது இப்போ தான் நம்ம பார்த்தா காஞ்சிபுரத்திற்கு பக்கத்துலேயும் யாகம். இப்போது ஒன்றுத்துக்குன்னு ஒரு விதமான யாகங்கள் இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். வாஜ்பேயி யாகம், அசுமேத யாகம், குழந்தை பிறப்பதற்காக தசரதன் பண்ணினது புத்திரகாமேஷ்டி யாகம். இப்படியாக பல வித எல்லாமே வித்தியாசமானது. ரெக்குயர்மெண்ட் வித்தியாசம், அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி டிமாண்ட் வித்தியாசம், அந்த டிமாண்டுக்கு ஏற்றபடி ரிசல்ட் வித்தியாசம். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இந்த இடத்துல ஒரு விசேஷத்தை காட்டிருக்கார் பிரம்மா. இங்கே ஒரு யாகம் செஞ்சு எல்லாமே அவர்களுக்கு தெரியாததில்லை. இந்த உலகத்துக்கு காட்டணும். இந்த உலகத்திற்கு செயல்படுத்தி காட்டினால்தான் இந்த உலகம் நம்பும் அப்படிங்கிறதில்ல. சொல்கிறத விட செயல் ஈஸியாக போய் மக்களை சேர்ந்துடும். விஷுவல் இப்போ அதானே நாமளும் பார்க்குறோம். விஷுவல் இல்லையா? கேஷுவலை விட விஷுவல் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான தேவேந்திரனும் எல்லோருக்கும் அதிபதியான பிரம்மாவும் யாகம் செய்ததாக இந்த இடம். அதனால தான் இந்த இடத்த பாண்டவர்கள் தேர்ந்தெடுக்கிறார். யார் அறிவுரையை கொடுக்கறதுன்னா மார்க்கண்டேய மகரிஷி அறிவுரை கொடுக்குறார். இவளுக்கு மனசில் சந்தேகம் இல்லை, ஒரு பயங்கர துக்கம். என்ன பண்ணுறது? ஏன்னா எவ்வளோ பேரை நாம் இந்த சண்டையில் கொண்டிருக்கோம். அதுவும் கூட பிறந்தவா இல்லையா, கௌரவர்கள் அத்தனை பேரையும் நாம் தான் சம்ஹாரம் பண்ணினோம். அது தவிர எவ்வளோ மாமாக்கள், சித்தப்பாக்கள், எவ்வளோ பேர் இருக்கா. எவ்வளோ பெண்கள் தனிமையில் விடப்படுகிறார்கள், எவ்வளோ குழந்தைகள் தனிமையில் இதற்கெல்லாம் நமக்கு ஒரு பிராயச்சித்தம் வேணுமே அப்படின்னு மார்க்கண்டேயர்கிட்ட கேட்குறார். மார்க்கண்டேயர் சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் கடிநகராக ஒரு விலக்கு கொடுக்கக்கூடியதாக இங்கே போய் நீங்கள் யாகம் செய்யுங்க அப்படின்ட்டு, உங்களுடைய பாவங்களை தொலைப்பதற்கு இந்த இடம் ரொம்ப சிரேஷ்டமான இடம், இங்கே வேள்வி செய்யுங்க, யாகம், பெரிய யாகம் பண்ணுங்க அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷி இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார். அதனால் அவள் இந்த இடத்துல யாகம் செய்து தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதாக இந்த இடம் சிரேஷ்டமாக விளங்குகிறது. அதற்கடுத்தது ஸ்வேதகேது அப்படிங்கிற ஒரு மன்னன். இந்த ஸ்வேதகேது மன்னன் பசியை போக்கக்கூடிய இந்த உலகத்திற்காக அவனுக்கு இந்த உலகத்தில் நிறைய தான தர்மம் பண்ணிருக்கான். இருந்தாலும் விண்ணுலகம் போனாலுமே அந்த பசி அவனுக்கு போகலை போட்டிருக்கு. இது என்ன சுவாமி, கூடவே வர்றதா இது? பசி துன்பம் அவனு வாட்டுறதான். வாட்டச்சு எங்கள் தேவலோகம் போனால் அந்த இடத்துல எல்லாரும் கூடி பேசுகிறா போல் இருக்கு. இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்குன்னு ஹோம் இருக்கு இல்லையா, நம்ம இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேசுவோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு இப்போல்லாம் சீனியர் சிட்டிசன் ஹோம் அதிகமாகிடுது இல்லையா, அந்த இடத்துக்கு போக வச்சு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பார், புது ஐடியாஸ் கிடைக்கும், புது நாலெட்ஜ் அவகிட்ட சில நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணினார் ஸ்வேதகேது, இவர் இந்த மன்னரை பற்றி வேற ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். அவனுடைய தர்ம லாவண்யம் அப்படிங்கிறது எவ்வளோ இதுவாக இருக்கும் அப்படின்னுட்டு அவனுக்கு இந்த பசி போகலை. அங்கே இருக்கிறவாட்ட கேட்குறான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ சொல்கிறா, இந்த தேவர்களே ஒரு இடத்துக்கு போய் யாகம் பண்ணிருக்கா, யஜ்ஞம் பண்ணிருக்கா, தானம் பண்ணிருக்கா, நீ என்ன பண்ணு, அந்த இடத்துக்கு போ. அவன் கேட்குறான் எந்த இடம் அப்படின்னு. இவன் பூர்வ கதையை சொல்கிறா. இந்திரன் பண்ணிருக்கான், பிரம்மாவே பண்ணிருக்கார். தேவப்பிரயாகை தேவர்களுக்கெல்லாம் உகந்தமான இடம். அந்த பிரயாகையில் போய் திருக்கண்டம் அந்த இடத்துல போய் நீ ஒரு யாகம் பண்ணி அங்கே தானம் பண்ணினீன்னா, வயிற்று பசி வருவோருக்கு தானம் பண்ணினீன்னா, அன்னதானம் பண்ணினா உன்னுடைய பசி தீரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவன் மேலே போனவன் விஸ்வாமித்திரர்கிட்ட ஒரு இதுவாக இருந்திருப்பானா என்னமோ, திரும்பி கீழே இந்த இடத்துல அன்னதானம் பண்ணி பசியை போக்கி
திரும்பவும் மேலே போகிறான். அப்படி விசேஷமானது ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமி, நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சில இடங்களை இதே மாதிரி 108 திவ்யதேச வைபவங்கள் பார்க்கச்சு அகோபிலம் பார்த்தோம். அந்த அகோபிலத்தில் ஒரு சின்ன விஷயம் நான் சொன்னேன். இன்றைக்கும் தேவர்கள் வந்து பெருமாளை ஆராதனை பண்ணிட்டு போகிறா அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். அதை கண்டினியூஸாக நம்ம இருந்தோம்னா 2-3 நாட்கள் இருந்து அதை அனுபவிக்கணும். ஒரு திவ்யதேசம் போனோம்னா ஏதோ எல்லாரும் கூட்டின்னு போகிறா, கடகடன்னு பார்த்தால வாங்க 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 பின்னாடியிலேருந்து வந்துகிட்டே இருக்கும் குரல். இதில் தள்ளுற மாதிரி ஒரு தரம் தான் பெருமாளை பார்க்கச்சு ஜருகண்டினும். ஆனால் நம்ம இந்த மாதிரி இதில் போச்சு. ஆனால் தனியாக எல்லாத்தையும் பார்க்குறதுங்கிறதும் சிரமம் தான். அந்த மாதிரி அகோபிலத்தில் பார்த்தேன்ல, அங்கே வந்து மேலே இருக்கிற நரசிம்மன், ஒரு நரசிம்மன் வச்சுக்கோங்களேன், அந்த 2-3 நரசிம்மன் பார்க்கலாம். அது அந்த இடத்துல ரொம்ப கிளியராக தெரியும். அந்த மாதிரி இங்கே தேவர்கள் வந்து நம்ம இருக்கிறவாளுக்கு யாகம் பண்ணி யஜ்ஞம் பண்ணி தானம் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு உண்டு. அதே மாதிரி பரத்வாஜர்னு ஒரு ரிஷி, இந்த சப்த ரிஷியில் ஒருத்தர். இந்த சப்த ரிஷிகளும் மாறின்னு இருப்பா, அதையும் பார்த்தோம். சப்த ரிஷியில் ஒருத்தர் பிரளய வெள்ளத்தில் பகவான் இருந்தான்னா காட்சி கொடுன்னா, இந்த கடிநகருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து ஆலமரம். இந்த மரத்தில் இதுதான் ஒவ்வொரு யுகத்திற்கும் இந்த மரம் மட்டும் இருக்குது, பெருமாள் இங்கே இருக்கான் அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணார் பரத்வாஜர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் புராணங்கள்லையும் இது முக்தி தரும் இடமாக சொல்லக்கூடியது இந்த இடம். பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் நாம் பார்க்குறோம். மிக உயர்ந்த திவ்யதேசம். 11 பாசுரங்களில் கங்கையினுடைய அப்படியே அந்த கங்கை பிரவாகம்னா அவருடைய பாசுரங்கள் அத்தனையும் நம்ம சேவிச்சிருக்கோம். வடமதுரை வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகை உடைய எம் புருஷோத்தமன் இருக்கை அப்படின்ற பாசுரத்தில் அவர் திருவாய்மொழி பிள்ளை சொல்கிறார். அப்படிப்பட்ட அநேகம் திருப்பதிகள் இருக்கத்தையும் இது வந்து பெருமாளை திருவுள்ளம் பற்றி இங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய திவ்யதேசமாக, எல்லோரையும் அனுகிரகிக்கக்கூடிய திவ்யதேசமாக இந்த காலத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ஜாதக பிரகாரம் பார்க்கணும்னா, சுவாமி ஏதாவது வழி இருக்கா இல்லையா கேட்குறா இல்லையா, தோஷம் நிவர்த்திக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி இந்த தோஷ நிவர்த்திக்கு இந்த இடம் ஒரு அழகானது ஒரு இடமாக விளங்கக்கூடியதாக இந்த திருக்கண்டம் விளங்குகிறது. இந்த திருக்கண்டம் கடிநகர் இந்த திவ்யதேசத்தில் புருஷோத்தமன் வாழ்வை, புருஷோத்தமன் இருக்கை அப்படின்னு புருஷோத்தமனுடைய அமர்வு, இப்படி புருஷோத்தமன் புருஷனுக்கெல்லாம் உத்தமனாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இந்த திவ்யதேசத்தில் நாம் பார்க்கச்சே புருஷோத்தமன்னா ராமன் அயோத்தியிலேருந்து இங்கு வந்ததாகவும், கிட்டத்தட்ட ஒரு பெருமாள் 8 அடி இருப்பார், 6லேருந்து 7 அடி உயரமுள்ள பெருமாள் இந்த திவ்யதேசம். சின்ன சின்ன சந்நிதிகள் உண்டு அப்படின்னு சொல்ல, ரொம்ப டிஃபிகல்ட்டான இடம் போகிறதுக்கு அப்படின்னு. கண்டால் உண்டு அந்த கண்டம் நகர், கடிநகர் என்ற திவ்யதேசம் ரொம்ப அழகாக விளங்கக்கூடிய திவ்யதேசம். விட்டு சித்தன் விருப்புற்று தங்கிய அன்பால் செய் தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு கங்கையில் திருமாலை கழநிலை கீழே குளித்திருந்த கணக்காமே அப்படின்னு கைங்கரியம் செய்யறதுக்கு ஏற்றோதொரு இடமாகவும் இந்த இடம் சொல்லப்படுகிறது. இதில் வெங்கை மாமூலம் என்ன கராவினை வீழவே வீட்டி சங்கை மா விசையற்காக சமரின் வாய்மலர் ஊதி அங்கைமான் ஈசன் ஏற்கும் அராவினை அகல நீக்கும் கங்கை மாநதி சூழ் கண்டம் கடிநகர் அரிதாள் வாழி அப்படிங்கிறது வரதராஜ பாகவதம். மிக க்ஷேத்திரத்தை விளக்கக்கூடியதாக, தர்மத்தின் வாழ்வு சன்னை சூது கவினாலும் தர்மம் மறுபடி வெல்லும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக திகழ்ந்த மகாபாரதத்தினுடைய முடிவாக இந்த திவ்யதேசம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த திவ்யதேசத்தில் ஒரு பெரியாழ்வாருடைய பாசுரம் ஒன்று அனுபவிப்போம். தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த எம் தாசரதி போய்
எங்கும் தன் புகழா இருந்து அரசு ஆண்டையம் புருஷோத்தமன் இருக்கை. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவனை களைந்திட நிற்கும் கங்கையின் கரைமேல் கைத்தொழ நின்ற கண்டம் என்னும் கடிநகரே. இது என்ன சுவாமி? கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே, அதாவது தங்கை மூக்கும் தமையனை தலையும், இது தெரியும். சூர்பனைய மூக்கை எடுத்து ராவணனுடைய தலையை கொய்து தடிந்தயம் சாரதி தாசரதி அவன் இந்த உலகம் எங்கும் தன் புகழாயிருந்து அரசாண்டையும் புருஷோத்தமன். தாசரதிக்கு தான் புருஷோத்தமன், புருஷருக்கெல்லாம் உத்தமனாக விளங்கக்கூடிய முன்னுமிராமனாய் ராமனாய் பின்னுமிராமனாயின்னு ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி அவனுக்கு தான் அந்த அழகானது ஒரு பெயர். அதான் கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவனை களைந்திட நிற்கும் அப்படிங்கிறார். அது என்ன, ஒரு கங்கைன்னு சொன்ன ஓகே, அதற்கடுத்தது கங்கையின் கரைமேல் கைத்தொழ நின்ற கண்டம் என்னும் கடிநகர். அந்த கைத்தொழ நின்ற கண்டம் என்னும் கடிநகர்னா இந்த கங்கைக்கு ஒரு சின்ன கர்வம் வந்துட்டான். அது என்ன சுவாமி கர்வம்? கங்கைக்கு கர்வமா? ஆமாம், பின்ன இல்லையா? யார் யாருக்கெல்லாமோ கர்வம் வருது, கங்கைக்கு வரப்படாதா? ஒன்றும் இல்லாத தத்திக்கெல்லாமே கர்வம் வரச்சே. பகவானுடைய தீர்த்தம், பகவானுடைய திருவடி சம்பந்தத்திலேருந்து உண்டான தீர்த்தம், பிரம்மாவினால் அனுபவிக்கப்பட்டு தோற்றுவிக்கப்பட்டது ஒரு தீர்த்தம். அந்த கங்கை தன்னுடைய ஆகுதி அதிகமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸாக வந்தாளாம். கங்கையினுடைய ஃபோர்ஸை தாங்க முடியல அப்படின்னு சிவபெருமான்கிட்ட சொன்னோடனே சிவபெருமான் சிரிச்சுண்டே தான் ஏற்றுக்கொண்டாராம். கங்கை காணாமல் போயிட்டான். வந்த கங்கை, ஆகாசத்திலிருந்து வந்த கங்கை காணாமல் போய்விட்டதாம். அந்த கங்கை காணாமல் போன கங்கை முதல்ல என்னது? திருமாலுடைய திருவடி சம்பந்தப்பட்டது. திருவடியிலிருந்து பிரம்மனால் தோற்றுவிக்கப்பட்டு பிரம்மனுடைய கமண்டலிருந்து உண்டான கங்கை இப்பொழுது காணாமல் போன கங்கை திரும்பவும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதா, எப்பா நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன் சுவாமி, எனக்கும் தெரியல, ரொம்ப கொஞ்சம் ஈகோவில் ஏதோ நினச்சுன்ட்டேன், யார்கிட்டையும் நான் சொல்லலை, அதுக்காக என்னை ரொம்ப சதாச்சிராதீங்கோ, நிறைய வேலைகள் இருக்குது, பகீரதன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கீழே அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணினாலாம் கங்கை சிவபெருமான்கிட்ட. சிவபெருமான் தனிப்போ அப்படின்னு ஒரு பக்கமாக அவளுக்கு வழி கொடுத்தாராம். அதனால் அங்கே வந்த கங்கை திரும்பவும் உற்பத்தியான கங்கை என்ற வாசகத்தாலே கடுவனை களைந்திட நிற்கும். ஏன்னா ரெண்டு விஷயத்தில் அந்த கங்கை உற்பத்தி, ஒரு தடவை உற்பத்தி ஆகி திரும்பவும் எழுந்து இந்த உலகத்திற்கு வந்ததுனால எல்லா விதமான வினைகளையும் போக்கக்கூடியவளாக கங்கை விளங்குகிறாள். அந்த கங்கையை அந்த இடத்திலே பெருமாள் இருந்து சேவை சாதிக்கிறான்னா அது கைத்தொழ நின்ற கண்டம் எனும் கடிநகரே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். நம்ம யூஸ்வலாக பிள்ளை பெருமாளை இங்கே அவருடைய பாசுரம் ஒன்று பார்ப்போம். மத்தால் கடல் கடைந்து வானோர்க்கு அமுதளித்த அத்தா, எனக்கு உன் அடிப்போதில் புத்த அமுதை கங்கை கரை சேரும் கண்டத்தாய் புண்டரீக மங்கைக்கு அரசே வழங்கு. என்னது இவர் கேட்கிறார்? என்ன வழங்கு? எது? அமுத அளித்த அத்தா, எனக்கு உன் அடிப்போதில் புத்த அமுதத்தை கங்கை சேரும் கண்டத்தாய் புண்டரீக மங்கைக்கு அரசே வழங்கு. திருப்பார்கடலை கடந்து தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தவன் என் தலைவனே, தாமரையில் வாழும் திருமகளுக்கு அரசனே, அடியார்களுக்கெல்லாம் வாழ்வை அளிக்கக்கூடியவனே, அடியேனுக்கும் திருவடி மலரின் புத்த அமுத சுவையை வழங்குவீராக அப்படின்னு கேட்கிறார். அமுதத்தை, புனிதமான அமுதத்தை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது புத் அமுதத்தை எனக்கும் வழங்கு. எந்த இடத்துல? இங்கே கண்டத்தாய், இங்கே திருக்கண்டம் கடிநகரின் இடத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளே, எனக்கும் அதை வழங்குவீராக அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பெருமாள்கிட்ட. இப்படியாக திருக்கண்டம் கடிநகர் அப்படிங்கிற திவ்யதேசம் மிக அழகாக வழங்கக்கூடியது. அடுத்ததாக இந்த 108 திவ்யதேச வைபவங்களில் 103வது திவ்யதேசமாக வரக்கூடியது திருப்பிரிதி. சில பேர் ஜோஷிமட்டு தான் அப்படின்னு சொல்கிறாளாம், ஆனால் ஜோஷிமட்டு இல்லை அப்படின்னு சில பேர் நிர்தாரணம் பண்ணியிருக்கா. இந்த இது எங்கே இருக்குன்னா ஹரித்வார்லேருந்து அதே ரிஷிகேஷ் தேவப்பிரயாக பார்த்தோம் இல்லையா, அப்போ அந்த தேவப்பிரயாக ஸ்ரீநகர் வழியாக
2-3 பிரயாகைகள் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்துட்டே வந்து 5 பிரயாகை பஞ்சப்பிரயாகையில் கர்ணப்பிரயாகை, அந்த கர்ணப்பிரயாகை வழியாக போச்சு 240 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. இந்த திவ்யதேசம் தேவப்பிரயாகையிலேருந்து 170 கிலோமீட்டர், எல்லாமே அந்த பஞ்ச பிரயாகைகளும் இந்த இடத்துல சுற்றி 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 வந்துட்டு இருக்கு. காஞ்சிபுரத்தில் திவ்யதேசங்கள் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் பரமபுருஷன், கிழக்கு நோக்கிய கடந்த திருக்கோலம், தாயார் பவளவல்லி தாயார், தீர்த்தம் இந்திர தீர்த்தம், கோவர்தன தீர்த்தம், மானசரஸ், விமானம் கோவர்தன விமானம், பிரத்யக்ஷம் பார்வதிக்கும் தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரத்யக்ஷம், திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திவ்யதேசம். இந்த திருப்பிருதி அப்படின்ற திவ்யதேசம் ஒரு பெரியவாச்சான் பிள்ளை சொல்லச்சே தமிழ் மொழி வழங்கும் இடத்திற்கு வடக்கு எல்லை. நம்ம கூட பாரதியார் பாட்டில் கேட்டிருப்போம், திருவேங்கடம் வடக்கு எல்லையாக உடையது அப்படின்னு. ஆனால் இந்த இமயமலையில் உள்ள திருப்பிருதி வரை வடக்கு எல்லை நம்முடைய நாடு, பாரத நாடு அப்படின்னா அது இந்த பாஷை அது வரைக்கும் இருந்திருக்கு, தமிழ் பாஷை அப்படின்னு அவர் சாதிக்கிறார். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஹிமவானில் திருப்பிருதி அளவிற்கு சென்றவர் அப்படின்னு சொன்னால் புத்தூர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சொல்கிறாராம், அவருடைய நூலில் அவர் ஆராய்ச்சி பண்ணிருக்கார். அதில் அவரும் சொல்கிறது என்னன்னா, ஹிமவான் அப்படின்னுச்சு இந்த ஜோஷி மட்டுங்கிறது எல்லாராலையும் ரீச் பண்ணக்கூடியது ஒரு இடம். ஆனால் திருப்பிருதி ரொம்ப பிரீத்தியாக கொண்டாடக்கூடிய இடம். பின்னாடி பிருதி அப்படின்னு சுருக்கப்பட்டதாக சொல்கிறா. மகாலட்சுமிக்கு பிரீத்தியாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அடுத்தவர்களால் அடைய முடியாது. எப்படி நம்ம தேவப்பிரயாகை பார்த்தோமோ, தேவர்கள் வந்து இருந்து ஆராதனை பண்ணி பெருமாளை அனுபவித்து சென்ற இடம், அந்த மாதிரி அடுத்தவர்களால் அடையாளம் காணப்படாதது ஒரு இடமாக இந்த இடம் இருந்ததாம் திருப்பிருதி. இப்போ ரிசர்ச்சர்ஸ் இவா சொல்கிறவன் என்னென்னா, பரமபுருஷன் சொல்கிறது பெருமாளுடைய திவ்யதேசம், பெருமாளுடைய கோலமே அந்த இடத்துல உண்டாக்கப்பட்டது, பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்டது, எல்லாமே ஒரு சிலரால் உண்டாக்கப்பட்டது. அதனால் காலம் இருக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கச்சே இந்த ஜோஷி மட்டுங்கிறது திருப்பிருதி இல்லை, அது வேறொரு இடத்துல இருக்கக்கூடிய திவ்யதேசம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அதாவது நம்ம திருமங்கையாழ்வார் முதல்ல திருப்பிருதியை மங்களாசாசனம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு. பத்ரிக்கும் வடக்கே இந்த திருப்பிருதி இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவருடைய கணக்கு பிரகாரம். ஏன்னா ஜோஷி மட்டும் பத்ரிக்கு தெற்கு இருக்குது, இது திருப்பிருதி வடக்க இருந்திருக்கணும், ஏன்னா முதல்ல அங்கேயே இருந்து ஆரம்பிச்சுன்னு, அதனால் அது பத்ரிக்கு வடக்க இருக்கணும் அப்படின்னு. ஆனால் ஆழ்வார் சொல்கிறாராம், இமயத்துள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறார். இமயத்துள் அப்படின்னா அது வெளியில் எங்கேயோ இருக்கிறது இல்லை, இன்னர் பார்ட் ஆஃப் த பாடி, உள்ளே இருக்கக்கூடிய கடை உள் இல்லையா, அந்த மாதிரி இமயத்துள் அப்படின்னு. இந்த திருப்பதி ஜோஷிமட்டா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஜோஷிமட்டு கங்கையின் கரைமையில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்புறம் இன்னும் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, திருப்பிருதியை பற்றி பாசுரங்களில் சொல்லச்சே யானைகள் வருந்தக்கூடிய வண்ணமாக, சிங்கங்கள் உலவக்கூடிய இடமாக, பெரிய பெரிய காட்டு மிருகங்களெல்லாம் நிம்மதியாக இருக்கக்கூடிய இடமாக இருந்ததான். அப்படின்னா என்ன சுவாமி, மனிதர்களால் ரீச்சாக அடைய முடியாதது ஒரு இடமாக இருந்திருக்கு, அவ்வளோதான் அர்த்தம் இல்லையா. அப்படி மலைப்பாம்புகளாகட்டும், மற்ற மிருகங்களாகட்டும், மேக கூட்டங்களாகட்டும், எல்லாமே அவையவைகள் காட்டு விலங்குகள் எல்லாமே இருக்கக்கூடியதாக. ஆனால் ஜோஷிமட்டில் பார்க்கச்சே இந்த காட்டு விலங்குகள் எதுவுமே இல்லாத இடமாக ஜோஷிமட் இருக்கு. உடனே சில பேர் சொல்லுவா, இல்லை சுவாமி, ஜோஷிமட் இந்த பிற்காலத்தில் நம்ம எல்லாம் ரீச் ஆனதுனால அந்த இடத்துல இருந்த விலங்குகள்லாம் போயிடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கலாம், அதனால் இப்போ விலங்கினங்கள் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திருப்பதி மலையில் ஏறுறவா காரில் போகச்சே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருக்கார், வழியில் ஒரு சிறுத்தை போயின்னு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி யானையினுடைய வழித்தடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதை உள்ளே போனவா, ஆகசங்க வழியில் போனவா. அதனால் அவைகள் மிருகங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது. இப்போ இல்லாமையே போயிடுத்து ஜோஷிமட்டுங்கிறதால ஒரு சின்ன சந்தேகம், இது ஜோஷிமட்டு தான் திருப்பதியா இல்லையா அப்படிங்கிறது ஒரு
சிந்தித்து செயல்படக்கூடியதாக இருக்கு. தடம் சுனை பிரிதி அப்படின்னு சொல்கிறாராம் திருப்பிருதி பாசுரத்தில். தடம் சுனை பிரிதி அப்படின்னு ஸ்ரீ மகாவிஷ்ணுனுடைய சுதர்சன தியான ஸ்லோகத்தில் வருது. திருப்பிருதி சுனை இருந்ததாக, வத்ரிக்கு வடக்கே திபெத்து நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடியதாக அப்படின்னு இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு பல சுவாமிகள் சொல்கிறதே வரும் வியாக்கியானமாக எடுத்து சொல்கிறா. இப்போ ஜோஷி மட்டில் அந்த மாதிரி இல்லையே, அதனால் ஜோஷி மட்டு தான் அதுவா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். உகப்புடன் எழுந்தளிய இடம்தான், பிரீத்தியுடன் எழுந்தளிய இடம்தான் இந்த திருப்பிருதி ஸ்ரீபிருதி. ஸ்ரீ மகாலட்சுமியுடன் பகவான் ரொம்ப எப்படி கடைசியில் 108 திவ்யதேசங்களில் கடைசியாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டமும் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருப்பார்கடலும் இருந்ததோ அந்த மாதிரி பிரீத்தியாக மகாலட்சுமியுடன் இருக்கக்கூடிய இடமாகத்தான் திருப்பிரிதி, ரொம்ப பிரிதியோடு இருக்கக்கூடிய இடமாகத்தான் இருந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஏலநாறு தன் தடம் பொழில் இடம்பெற இருந்த நல் இமயம் அப்படிங்கிறார் ஆழ்வார் பெரிய திருமொழியில். அதாவது பகவானுக்கு கார் தொழுது இலங்கு திருப்பிருதியில் ஜோதி தன் தாளினை வாழி அப்படிங்கிறது வரதராஜ பாவதம். அவ்வளவு ஜோதி இந்த உலகத்திற்கு அழிக்கக்கூடியவனாக, ஜோதி ரூபமாக விளங்கக்கூடியவனாக. எல்லாம் நினச்சிருக்கா ஜோதி ரூபம்னா வேற யாருன்னு, பகவானும் ஜோதி ரூபமாக விளங்கக்கூடியவன் தான். நம்முடைய என்ன பகவான் ஜோதி ரூபம் வழங்கக்கூடியது ஒரு உதாரணம் சூரிய நாராயணன் தான். மகாவிஷ்ணு தான் சூரிய நாராயணனாகவும் இருப்பவன் அப்படிங்கிறது ஜோதி ரூபம் அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த திவ்யதேசத்தில் அரிய இன்னிசை அப்படின்னு ஆழ்வார் ஒரு பாட்டில் சொல்கிறாராம். அரிய இன்னிசை, இன்னிசையே ரொம்ப இனிமையான இசை, அரிய இன்னிசை, ரொம்ப கேட்பதற்கு அரிதான ஒரு இன்னிசை. இந்த பாசுரங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஆழ்வார் பாடின பாசுரங்கள் எல்லாமே இசை போட்டிகள் வச்சா ஒன்றும் ஒன்றை ஒன்று மிஞ்சக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுருக்கோம். ஸ்ரீமன் நாராயணியத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்ப்போம் ஸ்ரீமன் நாராயணியத்தில் ஒவ்வொரு தசகமும் ஒரு தனித்தனி ராகத்தில் எழுப்பப்பட்டது அப்படின்னு. ஒன்று போட்டி போட்டு பாடக்கூடியதாக இருக்கக்கூடிய ராகங்கள். அதே மாதிரி இந்த இடம் ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய ஆழ்வார் இந்த திருப்பிருதியை மங்களாசாசனம் பண்ணச்சு அவ்வளவு இசையால் அனுபவிச்சிருக்காராம் பெருமாளை அப்படின்னு சாதிக்கிறார். இதனுடைய சிறப்பை பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது, இசை அப்படிங்கிறத கேட்டும் அனுபவித்தும் தான் தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் சொல்கிறார் ஆழ்வார், இதை கேட்டும் காதால் கேட்டும் உணர்ந்தும் அறிந்து கொள்ள வேண்டியதோர் விஷயம் அப்படிங்கிறதுனால பெருமாள் இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ணுறாராம். இதில் திவிசூரி சரிதத்தில் நினைந்தன அருளும் ஐந்தரு சினையின் நீழலார் அரம்பையர் கணமும் மனத்தளர்வு எய்த குருவும் இந்த நாரசிங்க மூர்த்தியும் இனந்தனுக்கு இடுக்கண் இழைத்த வெம்பகையை ஈர்த்த வால் உகிரொடும் பிரிதி எனும் திருப்பதியினில் இலகிடும் இனிய எம்பிரான். இவரும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுற பாருங்க, ஆழ்வார் யூஸ் பண்ண அந்த இனிய எம்பிரான் அப்படின்னு. அந்த அளவுக்கு இனிமையானவன், வெம்பகையை ஈர்த்தவால் உயிரிடும் பிரிதி எனும் திருப்பதியில் விளங்கக்கூடிய எம்பெருமான் இவன் அப்படின்னு நினைத்ததை கொடுக்கக்கூடியவன். நம்ம எங்கேயுமே தேட வேண்டாம் சுவாமி, மனமுருகி பெருமாளை இங்கே உட்கார்ந்த இடத்துலேருந்து பிரார்த்திச்சாலே பெருமாள் நம்மக்கிட்ட வந்துடுவான். நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா, நம்ம ஆற்றுல இருக்கிறவாள்லாம் எங்கெங்கேயோ வேண்டா தேடுறேன், வெறும் சாலக்கிராமத்திட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணிக்கோ, சாலக்கிராம மூர்த்தியே உனக்கு எல்லா விதமான கடாட்சங்களை அருள்வார் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி ஒரு அருமையானதொரு இடமாக இந்த திருப்பிருதி வழங்கக்கூடியதாக இருக்கிறது.